ஓகே, வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்டர்வியூ ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நிறையா பேருக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இன்டர்வியூவில் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் தெரியணும், நம்ம வந்து ப்ராப்பராக இருக்கணும், ஒரே மாதிரி ரோபோ மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? நீங்களாக இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரி, ஆக்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, எனக்கு கிடைச்ச ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும் சரி, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சில டேட்டாஸ் கலெக்ட் பண்ணது. ஓகேங்களா? அதை வச்சும் இன்டர்வியூ அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு டேட்டா மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 80% இந்த மாதிரி தான் இருக்குது, 20% வேணால் மாறலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து அவ்வளோ பேர்கிட்ட பேசியாச்சு. ஓகே, இன்டர்வியூ அட்டன் பண்ண அவ்வளோ பேர்கிட்ட பேசியாச்சு, இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் இதுலேருந்து பாசிட்டிவ் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை எடுத்துக்கங்க தாராளமாக. அதை தாண்டி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு சரியாக இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாலும் நல்லது தான். ஓகேங்களா? இந்த மாதிரி தெளிவு அப்படிங்கிறது வேணும். ஓகேங்களா? இன்டர்வியூ போகிற நமக்கு இந்த மாதிரி தெளிவு அப்படிங்கிறது வேணும். ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பிளைண்டாகவும் நம்பிடக்கூடாது. ஓகேவா? ஓகே, அப்போ இன்டர்வியூ. ஓகேங்களா? இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இப்போது ஒரு எஸ்பிபிஓ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எஸ்பிபிஓ அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஒரு 700 வேகன்சி. ஓகே, எஸ்பிபிஓ வேணாம், ஒரு பிஓ எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 1000 வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுறீங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 to 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஓகேங்களா? 1000 போஸ்டிங்க்கு 8 to 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸ் எழுதி, மெயின்ஸ் எழுதி, இன்டர்வியூக்கு எவ்வளோ கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3 இல்லைன்னா 1:5. ஓகே, 1:3ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 3000 கூப்பிட்றாங்க. அப்போது எவ்வளவு, ஒரு 7-8 லட்சம் வைங்களேன். 8 லட்சத்துலேருந்து 3000 ரேங்கிங்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு கேண்டிடேட். ஓகேங்களா? ஒரு பெட்டரான கேண்டிடேட். கரெக்டு தானே? ஓகே, இது பேனல் மெம்பர்ஸுக்கும் தெரியும். ரைட்டா? பேனல் மெம்பர்ஸுக்கும் வந்து இது வந்து தெரியும். கண்டென்ட் வைஸு நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வந்திருக்கீங்க. ரைட்டா? மெயின்ஸ் எழுதி கிளியர் பண்ணி வந்திருக்கீங்க. ஓகே, அப்போ வந்து உங்களோட நாலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ். ஓகே, ஆனால் அதை விட உங்களோட பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த இன்டர்வியூ. ஓகேங்களா? ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா சந்தோஷம், தெரியல அப்படின்னா அது ஒன்றும் பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணாது. ஓகேங்களா? தெரியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி கன்வே பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்கீங்க. ஓகே, தெரியாத விஷயத்தை கேட்டிங்க அப்படின்னா பதட்டப்படுறீங்களா, இல்லை வந்து அதை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஓகே, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக இருக்கிறத செக் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ட்ரிகர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ப்ளஸ் வந்து அக்செப்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து உண்மையாக சொன்னாலுமே வந்து அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அடித்து சொல்லும்போது நீங்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து டாப் கேண்டிடேட்டில் வந்துட்டோம். ஓகே, இது வந்து நம்மளோட நாலேஜை டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. குறிப்பாக இது வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறது தான். ஓகே, இது வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஏன் வந்து அதான் நான் வந்து பர்சனாலிட்டி தான் டெஸ்ட் பண்ணேன், நான் பேசுகிற விதத்திலே வந்து அவங்களை அட்ராக்ட் பண்ணி இது பண்ணிக்கணுமே அப்படின்னு யோசிக்கலாம். அது கிடையாது. ஓகே, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட உழைப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, பிளைண்டாக போகிறதுக்கும் நிறைய ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா எங்கே இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டெப்த்தான ஒரு கேள்வி வந்து கேட்கும்போது அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இவன் பயங்கரமாக படிச்சுட்டு வந்திருக்கான், நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான், அப்போ இவங்க ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இதில் நிறைய இருக்குது. ஓகே, இது வந்து இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் உழைப்பை போட்டிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு காட்டணும். ரைட்டா? அதுதான் விஷயம். ஓகே, அதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இதில் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு 3ஆக வந்து பிரிச்சுக்கலாம். ஓகே, ஒரு 3 பார்ட்டாக வந்து நம்ம இந்த இன்டர்வியூ வந்து பிரிச்சுக்கலாம். ஓகே, இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் என்னோட அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது ப்ளஸ் வந்து நம்ம கேட்டு கலெக்ட் பண்ண டேட்டாஸ் வச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ உங்களை பற்றி உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் எங்கே காலேஜ் படிச்சிங்க, ஸ்கூல் படிச்சிங்க, ஓகே, உங்கள் ஃபேமிலி
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீஜியன், எந்த ஏரியா, ஓகேங்களா. ஸோ அந்த ஏரியாவை பற்றி கொஷின்ஸ் இருக்கும், ரைட்டா. இதுதான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களை பற்றி படிக்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் இருக்கும். ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ் இது கேட்குறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்பா என்ன வேலை செய்கிறாரு, அம்மா வேலை செய்கிறாங்கன்னா என்ன வேலை, அந்த வேலை என்ன, எந்த மாதிரி இருக்கும் ஒர்க்கு, அந்த வேலை சம்மந்தமான பெரிய கம்பெனி ஏதாவது இருக்கா. ஸோ இந்த எல்லாமே வந்து நீங்கள் படித்து வைக்கணும், ஓகேவா. உங்களோட ஏரியா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் எதுக்கு ஃபேமஸ், கோயம்புத்தூர் எதுக்கு ஃபேமஸ், ஓகேங்களா. கோயம்புத்தூரோட ஸ்பெஷாலிட்டி என்ன, தனித்தன்மை என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட ரீஜியன் சம்மந்தமாக இருக்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து உங்களை பற்றி உங்களுக்கே தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது தெரிஞ்சுக்க கூட நீங்கள் முயற்சி பண்ணல அப்படின்னா அவன் என்ன சொல்கிறது, ஒரு வேலை கொடுக்குறவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி ஒரு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வராது. ஓகே, நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கிறத தாண்டி உங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாலே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு இம்ப்ரெஷன் தான், ஓகேங்களா. பரவாயில்ல, இவங்களை பற்றி இவங்க வந்து இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஓகே, நான் அது வந்து அடுத்தது வந்து என்னென்ன எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து கடைசியாக சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுதான் உங்களை பற்றி, ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கரண்ட்டாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ், ஓகேங்களா. ஈவெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஓகே, இப்போ தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, வேர்ல்டில் வந்து என்ன நடக்குது, ஓகேங்களா. ஓகே, ஹாட் டாபிக்ஸ், ரைட்டா. இல்லை அப்படின்னா உங்கள் அதாவது உங்கள் ஏரியாவில் வந்து ப்ரெசென்ட்டாக ஏதாவது ஒரு நியூஸில் வந்து பெரிய லெவலில் வந்து ஏதாவது ஒன்று வந்திருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா வந்து படிப்பில் வந்து நீங்கள் ஒரு புக்கோ இல்லை வந்து ஆன்லைனில் வந்து ஏதாவது ஒன்று படித்து வந்து நீங்கள் மார்க் எடுக்கிறது முக்கியம் கிடையாது. ஃபீல்டு ஒர்க்கு பண்ணணும், அங்கே போய் கஸ்டமரை பார்க்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும், அங்கே போகணும், யாரை பார்க்கணும், என்ன பண்ணணும், எங்கே பிஸ்னஸ் இருக்குது, எல்லாமே தெரியணும் இல்லையா. வெறும் மார்க் மட்டும் வாங்கினா கரெக்டாக இருக்குமா. ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ வந்து தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் இப்போ என்ன ட்ரெண்டிங், எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, எலெக்ஷன் நடந்ததை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, எஸ்ஐஆர் பற்றி கேட்பாங்க. ஓகே, எத்தனை பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இதில் யார் வந்து ஜெயிச்சாங்க, ஸோ இது மெஜாரிட்டி வாங்கினாங்களா, மெஜாரிட்டி வாங்கலைன்னா என்ன ஆகும், இவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஓட்டு போட்டிங்களான்னு கேட்கலாம். ஓட்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு கட்சி பேர் சொல்கிறீங்க, அந்த கட்சிக்கு நீங்கள் ஏன் ஓட்டு போட்டிங்க, அந்த கட்சியை ஏன் நீங்கள் நம்புறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணணும். ஓகே, ஒரு கட்சியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொருத்தங்களை வந்து எகென்ஸ்டாக பேசக்கூடாது. ஓகே, நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுங்க, ரூலிங் பார்ட்டியாவோ இல்லை வந்து இன்னொரு நபரை வந்து தப்பாக பேசி இன்னொருத்தரை வந்து உயர்த்தி வந்து பேசக்கூடாது எந்த இடத்துலையும். ஓகே, இது வந்து ஒரு பேடான எக்ஸாம்பிள். அதனால் ரூலிங் பார்ட்டி கவர்மெண்ட்டு இதை வந்து எகென்ஸ்டாகவும் பேசக்கூடாது, ரைட்டா. ஓகே, அதே மாதிரி பழைய கம்பெனியில் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ரிலீவ் ஆகி வந்திருக்கீங்க அப்படின்னா ரீசன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜென்யூனாக இருக்கணும். ஓகே, கம்பெனி வந்து பிடிக்கல, எனக்கு கம்பெனி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ஒர்க் வந்து நிறைய கொடுத்து என்னை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் வந்து எனக்கு வந்து பிடிக்கல, இதெல்லாம் ரீசன் சொல்லவே கூடாது. ஓகே, இத்தனைக்கும் அது வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு தெளிவு இருந்தால் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறத அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகே, இந்தியாவில் என்ன, வேர்ல்டு என்ன, இது எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கடைசி ஒரு 20 to 20 நாள், ஓகேங்களா, 20 நாள் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் டெய்லியும் படித்தாலே போதும், ஹெட்லைன்ஸ் படித்தா கூட போதும், ஓகேங்களா. ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இன்டர்வியூவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா. எல்லாருக்கும் சிமிலராக வந்து ஒரே மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம கொஸ்டினுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க எதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ காலையில் வந்து நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, மதியம் வந்து லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ அதில் ஏதாவது ஒன்று படித்தது இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு வந்து தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அதில் உங்களோட நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா. சப்போஸ் வந்து நேற்று படித்ததை பற்றியும் கேட்கலாம். ஓகே, அது கேட்பாங்க உங்கள்கிட்ட, நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்டேட் அப்படிங்கிறது வந்து ப்ரெசென்ட்டாக வந்து என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்டேட் உங்களுக்கு வந்து அந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக இருக்கணும், ரைட்டா. ஓகே, மூணாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணாவது வந்து அப்படிங்கிறது சப்ஜெக்ட் நாலேஜ். சப்ஜெக்ட் நாலேஜுக்கு நீங்கள் காலேஜில் சப்ஜெக்ட் நாலேஜ் கிடையாது. இப்போ நம்ம எந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, சப்போஸ் நீங்கள் இன்சூரன்ஸ் படிச்சுட்டு இன்சூரன்ஸில் பேசிக்ஸ் தான் கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சுங்க, பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. அதே மாதிரி பேங்கிங் படிச்சிட்டிங்கன்னா பேங்கிங்கோட பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் என்னென்னமோ படிச்சுட்டு போயிட்டு இருப்பீங்க, ஆனால் வந்து அவங்க கேட்குறது வந்து அக்கௌண்ட்னா என்ன, பேங்க்னா என்ன, அவ்வளோதான் கேட்பாங்க. அக்கௌண்ட்டில் என்னென்ன டைப் இருக்குது, எம்எஸ்எம்இனா என்ன, இவ்வளோதான் பேசிக்ஸ் தான், ரொம்ப பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, பேசிக்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து படித்து வச்சுங்க, ஓகேங்களா. அவங்ககிட்ட
நம்ம வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளை வந்து நான் படித்து வச்சுருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நான் வந்து மெனக்கெட்டு ஒரு சில விஷயங்கள் நிறைய பண்ணுறேன். அப்போ கம்பெனிலையும் வந்து நான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கேன். எந்த மாதிரி ஒர்க் இருந்தாலும் நான் அடாப்ட் பண்ணிக்குவேன், ரிசர்ச் பண்ணி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ எடுத்தெடுப்புலேயே வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸும் அவங்களும் கேட்க மாட்டாங்க. பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு போகிறீங்க, இன்சூரன்ஸ்னால் என்ன, ரிஸ்க்குனா என்ன, சம் அஷ்யூர்டுனா என்ன, பாலிசி ஹோல்டர்னால் யார், ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. பேசிக்ஸு நீங்கள் தெரியல அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பேட் இம்ப்ரெஷன். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் வந்து தெரியாத கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெப்த்தாக தான் போவாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து நமக்கு தெரியலை இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப கிளாரிட்டி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எனக்கு இதில் நாலேஜ் இல்லை, நான் வந்து இதை வந்து படிச்சுக்கிறேன், ஃப்யூச்சரில் வந்து இதை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த செக்ஷனுக்கு இல்லைன்னா வந்து அடுத்த கேள்விக்கு வந்து போயிடுவாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஓகே பேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா பேங்கிங். ஓகே, அப்போ நம்ம 3 செக்டராக பிரிச்சுக்கலாம். ஓகே, ஒன்று வந்து உங்களை பற்றி கேட்பாங்க, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து ஹாட் டாபிக்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸு, என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயத்தை பற்றி கேட்பாங்க. தேர்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ், எந்த எக்ஸாமுக்கு போகிறோம் அதை பற்றின சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து வச்சுருக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் உள்ளே வந்து தைரியமாக போய் அட்டன் பண்ணலாம். நீங்கள் எந்த கேள்வி வேணால் நீங்கள் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அப்படி தெரியல அப்படின்னாலும் நமக்கு வந்து பேசிக்ஸ் தெரியாமல் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் ரொம்ப டெப்த்தான இல்லை புதுசாக கேள்வி கேட்கும்போது தான் நமக்கு தெரியாமல் இருக்கும். அது தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அது பேனல் மெம்பர்ஸுக்கும் தெரியும். ஓகே, வர்ற கேண்டிடேட் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வேலையில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ப்ரொபஷனரி பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்கு தான் இருக்குது, கற்றுக்கிறதுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் கோடு எல்லாமே சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆக்டிவிட்டீஸ். ரைட்டா? ஆக்டிவிட்டீஸ். ஓகே, நீங்கள் வந்து எப்படி உங்களை ப்ரெசென்டபுளாக வந்து நீங்கள் இது காட்டிக்கிறீங்க அப்படின்னு தான். ஓகேங்களா? ஸோ இது எப்படி அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அதாவது கொஸ்டின்ஸ் கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு அந்த ஷார்ப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? 5 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து 5 பேர் திட்டி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா அவங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே யாராவது ஒருத்தங்க தலையாடுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா அவங்ககிட்டையும் போகணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுதான். ஓகே, நடுவில் அவங்க வந்து ஏதாவது இன்டரப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க என்னென்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பதிலை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அவங்க வந்து உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா உங்கள் பொறுமையை வந்து சோதிக்கிறது தான். அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்களை டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷனில் வந்து இன்வால்வ் பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத அதை செக் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா உடனே கேள்வி கேட்டு முடிச்ச உடனே வந்து அப்படியே ஜெட்டு வேகத்தில் போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஒரு 2 செகண்ட் டைம் எடுத்துங்க. ஓகே, ஈவன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஆன்சராக இருந்தாலும் 2 செகண்ட் டைம் எடுத்துங்க. டைம் எடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட் சார், ஐ வில் அப்டேட் மை செல்ஃப். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு தெரியும், அதை பற்றியே படிக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ எடுத்த இடுப்புலேயே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்கள் பதட்டம் வந்து அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஓப்பனாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 செகண்ட் டைம் அப்படிங்கிறது எடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் அந்த ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேட் இந்த கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மூச்சை இழுத்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைம் வந்து மூச்சை இழுத்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பதட்டம் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பல்ல காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபேஸு. இல்லை அப்படின்னா வந்து அப்படியே கை இப்படி பண்ணி அப்படி வேர்த்து கொட்டி இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இன்டர்வியூவே உங்களால் அட்டன் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும், பேசணும். ஓகேங்களா? ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் போய் பேசி ஸோ உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்பான ஆளாக இருக்கணும் அப்படின்னு தெரியணும். அங்கே போயிட்டு நீங்கள் கையை பிணையிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்த்து கொட்டுறது, வேர்த்து இது பண்ணுறது, திருதுன்னு முழிக்கிறது, அதெல்லாம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு வந்து ஈவன் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வந்து என்னன்னே தெரியல நமக்கு அப்படின்னாலும் ஒரு 2 செகண்ட் அப்படியே சொல்ல என்ன சொல்கிறது, அது வந்து உங்களுக்கு வந்து ஏமாற்றவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து யோசிக்கிறேன், நான் வந்து ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா, பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா, ஈவன் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் பொறுமையாக இருங்க. ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரியல அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா, தெரியல எடுத்தடுப்புலேயே தெரியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட வேண்டாம், தெரியல அப்படின்னு சொல்லிட வேண்டாம். ஓகேங்களா, அப்போ வந்து தெரிஞ்சுங்க, நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுவில் இன்டர்வியூவில் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்து பேசிக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு இங்கே ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது வரும். அப்போ வந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகேவா, ஓகே. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கேண்டிடேட்டாக உள்ளே போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஒரு சில ஜட்ஜ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 5 மெம்பர் உள்ளே போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் 10 மெம்பர் வரைக்கும். ஓகேங்களா, ஒரு 5 மெம்பர் வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரோ அப்படிங்கிறது கேட்பாங்க. ரைட்டா, செல்ஃப் இன்ட்ரோ அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்கன்னா கேட்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் 5 பேரும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் ஒப்பிப்பாங்க. ஸோ இதில் என்னையா இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது விஷயம் இருக்குது, நம்ம வந்து அடுத்து வர்றவங்ககிட்ட வேறு ஏதாவது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு வந்து கேட்கல அப்படின்னாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போங்க. ஓகே, செல்ஃப் இன்ட்ரோவில் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதோட சப் கொஸ்டின்ஸ் தான், அதிலிருந்து சப் கொஸ்டின்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, ஹாபிஸ் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஹாபிஸ் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஹாபிஸை பற்றி கேட்பாங்க. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து செஸ் விளையாடுறது பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செஸ்ஸை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணாதீங்க. ரைட்டா, ஹாபிஸ் வந்து நீங்கள் சும்மா வந்துக்கிட்டு நான் ஏதாவது ஒன்று குக்கிங் போடுறேன் அப்படின்னா குக்கிங்கில் யார் வந்து இந்தியாவில் டாப்பு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் உங்கள் ஏரியாவில் 5 ஸ்டார் ஹோட்டல் ஏதாவது இருக்கா, அதில் வந்து ஸ்பெஷல் டிஷ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் எதில் ஸ்பெஷல் சமைக்கிறது வந்து எந்த டிஷ் வந்து நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து செல்ஃப் இன்ட்ரோவில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அதுதான். ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறீங்களா, ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட காலேஜில் வந்து நீங்கள் படித்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன டிகிரியோ அதில் கன்சாலிடேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கன்சாலிடேஷனில் இருக்கிற சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் ஆன்சர் மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, இப்போ வந்து நான் படித்தது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கங்களேன், சாரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதில் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை பற்றி ஒன்லைனராவது சொல்லணும். ரைட்டா, எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, நீங்கள் வந்து ஈவன் வந்து நீங்கள் ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு 7 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது வந்து பிரச்சனை கிடையாது, தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரியலன்னு சொல்லாதீங்க. ஓகேங்களா, தெரியலன்னு சொல்லாதீங்க, படிச்சுட்டு போயிருங்க. ஓகே, ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒர்க் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, நீங்கள் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு கேண்டிடேட்டு ஒர்க்கில், அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கிட்டேருந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களோட ஒர்க் எப்படி, நீங்கள் டிஃபிகல்ட்டாக என்ன ஃபீல் பண்ணீங்க, கிரிட்டிக்கலாக ஏதாவது சுச்சுவேஷனில் வந்து இன்வால்வ் ஆனீங்களா, ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ரைட்டா, ஏன் வந்து ரிலீவ் ஆனீங்க, ஏன் வந்து பேங்கிங்குள்ளே வர்றீங்க, எல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து ஏன் ரிலீவ் ஆனீங்க அப்படின்னா என் மேனேஜர் சரியான தொல்லை சார், அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், அதனால் எனக்கு பிடிக்கல, அதனால் வந்து நான் திட்டிகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்படி சொல்ல மாட்டேங்க. சப்போஸ் வந்து இது வந்து நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்டில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது எப்படி போகும் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து செல்ஃப் இன்ட்ரோவில் வந்து என்னென்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் வந்து சொல்லிங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து சப்போஸ் செல்ஃப் இன்ட்ரோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பேர் சொல்லி உட்கார சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ஏரியாவா, ஸோ கோயம்புத்தூரில் என்ன ஸ்பெஷல், ஓகே கோயம்புத்தூரில் நேற்று ஒரு நியூஸ் நடந்ததே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ ஓகே, அது அப்புறம் இல்லை டேரெக்டாக சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்படி வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா 3ஆக பிரித்தோம் அப்படின்னா இது எல்லாமே 3க்குள்ளேயே அடங்கிடும். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அங்கே போய் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்வியூவை பார்த்து எப்பவும் பயப்படாதீங்க. ரைட்டா, இன்டர்வியூவை பார்த்து எதுக்கும் பயப்படாதீங்க. ஓகே, இது வந்து சீப்பு தான், சும்மா வந்து கையில் ஏதாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இது அன்னெசரியான ஒரு டாக். ரைட்டா, ஓகே, ஓகே, பேக் டு டாபிக். அது என்ன அப்படின்னா அதான் இன்டர்வியூக்கு வந்து எப்பவும் வந்து பயப்படாதீங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களும் மனுஷங்க தான். ஓகேங்களா, அவங்களும் வந்து நம்மளை மாதிரி இருந்து வந்தவங்க தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி வச்சுங்க. ஓகே, ஒரு சீனியர் ஆளுகிட்ட நம்ம பேசுகிறோம், இல்லை அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம நாளைக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா பேங்க்கோட சீனியர் மெம்பர் அப்படின்னு வச்சுங்களேன். இல்லைன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க. அதுக்குன்னு
ஃப்ரெண்டுன்னு நினச்சி பேசிடக்கூடாது. ரைட்டா? இதெல்லாம் தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குது. எங்கேயாவது போய் பேசிட்டு கடைசியில் வந்து என்கிட்ட சொல்லுவீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இதெல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ரைட்டா? பயப்படாமல் பண்ணுங்கள். ஓகேங்களா? பயப்படாமல் பண்ணும்போது தான் பெஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஓகே, நல்லா வந்து பண்ணலாம். பதட்டப்பட்டு பண்ணீங்க அப்படின்னா இருக்கிறதும் சொதப்பி விட்டுரும். ரைட்டா? அதனால் வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்வியூக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. இன்டர்வியூக்கு வந்து ஒரு என்ன 20 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக இதெல்லாம் பண்ணி வச்சுங்க. ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசுகிறீங்க அப்படின்னா ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அவங்க கூட பேசும்போது ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ப்ளஸ் அவங்க ஒரு விஷயத்தை பேசி முடிச்சதுக்கப்புறம் அதை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்படி பண்ணல, முந்திரி கூட்டத்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஐ கான்டாக்ட் வைக்கல அப்படின்னா நீங்கள் பண்ணிங்க. ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட அந்த 20 நாள் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியணும். ஓகே அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்வியூவில் போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து அது வந்து நேச்சுரலாகவே வரும். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் வந்து நம்ம வந்து ஐ கான்டாக்ட் இப்படி மெயின்டைன் பண்ணலாமா, அப்படி மெயின்டைன் பண்ணலாமா, சிரிக்கிறோமா இல்லையா, அது யோசிக்க முடியாது. ஆன்சர் ஃபஸ்ட்டு மண்டையில் வரணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தானாகவே வந்துடும். ஓகே, அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கண்டென்ட் அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கதவு இருக்கு இல்லையா, ஸோ இந்த கதவு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 20 நாளைக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி நான் உள்ளே வர்ற மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு 5 பேனல் மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்க, உள்ளே வர்றேன், குட் மார்னிங் சொல்கிறேன், எல்லாருக்கும் உட்கார வைக்கிறாங்க, உட்கார்றேன், எல்லாருக்கிட்டையும் பார்த்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபியர் அப்படிங்கிறது போயிடும். ஓகே ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ அப்படின்னு கேட்குற வார்த்தை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அந்த பயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகே, சில பேருக்கு வந்து இன்டர்வியூன்னு சொன்னாலே பாத்ரூம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நார்மலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது வந்து அதை வந்து குறைக்கணும், அந்த இன்டென்சிட்டியை வந்து கொஞ்சம் குறைக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்டர்வியூ பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க. நான் வந்து இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ்குள்ளே போவேன், எவ்வளோ பயம் இருந்தாலும் அதை நான் காட்டிக்க மாட்டேன். எனக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பயம் அப்படிங்கிறது கிடையாது, நான் வந்து நல்லா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறது குறையும். ஓகே, அந்த ஃபியர் அப்படிங்கிறது குறையும். ஓகே பரவாயில்ல, நம்ம பாசிபிலிட்டி வந்து இவ்வளோ பாசிபிலிட்டி யோசிச்சிருக்கோம், இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று தான் நடக்க போகுது. அப்போ நம்ம வந்து யோசிச்சு வச்சுருக்கோம், இப்படி நடந்தால் இப்படி பண்ணிக்கலாம், இப்படி நடந்தால் இப்படி பண்ணிக்கலாம். அப்போது நம்ம வந்து இவ்வளோ பாசிபிலிட்டி யோசிச்சோம், இதை தாண்டி எதுவும் நடக்காது. நடந்துச்சு அப்படின்னா அங்கே போய் நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ப்ரீ பிளான்டாக போகணும். ஓகேங்களா? சும்மா வெறும் பிளைண்டாக நான் பார்க்காத இன்டர்வியூவா அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், நீங்கள் தான் அந்த இடத்துல அவங்களுக்கு ஃபன்னு. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வச்சுங்களேன், அவங்க வந்து உங்களை வச்சு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட கேட்குற கேள்விகளே தினுசாக இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இவர் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஈவன் நீங்கள் நிறைய மார்க் வச்சுருந்தாலும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து அந்த இது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வந்து ஒரே வழி. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து இன்டர்வியூ செஷனுக்கான ஃபஸ்ட்டு கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நானும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? நானும் போனது இன்டர்வியூ போயிருக்கேன். ஓகேங்களா? இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதுலேருந்து புது ஐடியா ஏதாவது தோணுது அப்படின்னா அதை சொல்லுங்கள், அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் வேணும், ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள். நான் அது என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அதை வந்து என் சைட்லேருந்து கொடுக்குறேன். ஓகே ரைட்டா? இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இன்டர்வியூ அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதை தாண்டி வந்து நம்ம ஒரு ஏஜில் நம்ம ஒரு ஓட்டு போட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாட்டையே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஆட்சி கொண்டு வரதுக்கான இது வந்து தகுதி அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. 18 வயசு ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம தான் அடுத்தது வந்து நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு இன்டர்வியூக்கு பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? இன்டர்வியூலாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணணும். ரைட்டா? ஓகே ஸோ இதெல்லாமே வந்து சொன்னதெல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஸோ வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? சின்ன மீட் பண்ணால் டாட்டா பை.